சென்னை மெரினாவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாருடன் தூய்மை பணியாளர்கள் அங்கு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக இன்று காலையிலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மண்டலம் 5 மற்றும் 6 பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நீண்ட நாட்களாக எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அதே போன்று நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் வந்து போராட்டம் நடத்தி வந்தார்கள். குறிப்பாக 100வது நாளாக ரிப்பன் மாளிகையிலிருந்து மிகப்பெரிய அளவுகளில் அந்த போராட்டம் வந்து நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பல இடங்களில் இவருடைய போராட்டம் வந்து நடைபெற்றது. அதனை தொடர்ந்துதான் இன்று காலை சென்னை தேனாம்பேட்டையை இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். சாலை மறியலிலும் ஈடுபட்டு இருந்தார்கள். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்து வாகனத்தை ஏற்றியிருந்தார்கள். இதனை தொடர்ந்துதான் சரியாக ஒரு 2:20 அதாவது 2:20 மணி அந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்துல 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்க வந்து அமர்ந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருந்தார்கள். அவர்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த கலைஞருடைய நினைவிடத்தில் அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு நிரந்தரமாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அதே போன்று எங்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் நீங்கள் தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தீர்கள், ஏன் இப்போது நீங்கள் வந்து அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் அதை தனியாருக்கு கொடுப்பதால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது, எங்களுடைய இந்த வாழ்வாதாரம் என்பது இந்த வேலையை நம்பிதான் எங்களுடைய குடும்பங்கள் என்பது தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் தனியாருக்கு கொடுத்த அந்த வேலைகள் முழுமையாக எங்களிடமிருந்து பறிக்கப்படும், எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக நலிவடைந்து இருக்கும். நீங்கள் உடனடியாக எங்களுடைய இந்த பணியை நீங்கள் எங்களுக்கு நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக இவருடைய கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். இந்நிலையில் தான் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலைஞர் நினைவிடத்தில் இருந்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருந்த நிலைகளில் தூய்மை பணியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் தற்போது அப்போ தள்ளுமுள் என்பது ஏற்பட்டது. அந்த நிலையில் தான் தூய்மை பணியாளர் பெண் பணியாளர் ஒருவர்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்தார்கள். அதாவது எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாத நிலையில் கீழே விழுந்த அவர்களை உடனடியாக தூய்மை பணியாளர்கள் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் என்பது இங்கு வர வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அவர்களை ஆம்புலன்ஸ் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தற்போது தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை எதிரொலியாக அந்த சாலை என்பதும் போக்குவரத்து சிறிதாரம் போக்குவரத்து அந்த இடையல் வந்து ஏற்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து தான் மெரினா கடை இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திலும் தற்போது இங்க வந்து பரபரப்பான ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த இடத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் முழுமையாகவே தற்போது தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இங்க போராட்டம் நடத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த இடத்தில் வந்து போராட்டம் நடத்தக்கூடாது, இதை வந்து ஒரு நினைவிடம், நீங்கள் இங்க போராட்டம் வந்து இப்போதில்லை எப்போதுமே நடத்தக்கூடாது, நீங்க உடனடியாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்றும் அவருடைய தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் தூய்மை பணியாளர் நாங்கள் இந்த இடத்திலிருந்து செல்ல மாட்டோம், ஏனென்றால் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காத வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் தான் தற்போது காவல்துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் நடைபெறுவதை ஒட்டி இந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பாக காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், அமைச்சர்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தவில்லை, முதலமைச்சருக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தியிருக்கோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு முன்னாடி எத்தனை தடவை அவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக, ஏனென்றால் இவர்கள் வந்து சென்னை வட சென்னை பகுதிகளில் இருந்து வந்து போராட்டம் நடத்தக்கூடியவர்கள், அதாவது மண்டலம் 5 மற்றும் 6 பகுதியிலிருந்து போராட்டம் நடத்தக்கூடியவர்கள். இவர்கள் முக்கியமாக கொளத்தூர் பகுதியில் இருந்துதான் இவர்கள் அந்த பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள். சட்டமன்ற தேர்தல்களில் இவர் முதலமைச்சர்களுக்கு இவர் வாக்கு செலுத்தியிருந்தார்கள் என்றால் கொளத்தூர் பகுதி என்பது முதலமைச்சர் என்ற ஒரு தொகுதியாகும். அந்த தொகுதியில் தான் இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். நாங்கள் முதலமைச்சருக்கு தான் வாக்கு செலுத்தினோம், அவர்கள் கூட வந்து எங்களுடைய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியும் கூட இன்னும் தொடர்ச்சியாக நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள், நீங்க உடனடியாக எங்களுக்கு பதில்கள் சொல்ல வேண்டும் என்றும் இவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல்
இதுவரை இவர்கள் தரப்பில் இருந்து, அதாவது இதற்கு முன்னால் 100வது நாளாக ரிப்பன் மாளிகையில் வந்து அந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது வந்து 8 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. அன்றைய நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வியில் தான் முடிந்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருந்தது. மெரினா கடற்கரை, மெரினா சாலைகள், அண்ணா சாலைகள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் இதுவரை அவர்கள் அந்த ரிப்பன் மாலை நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு குறிப்பாக அரசு ஊழியர்களோ அமைச்சர்களோ யாரும் வந்து தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது இதுவரை நடத்தப்படாமல் தான் இருக்கிறது. இதன் எதிரொலியாகத்தான் ஏன் எங்களுக்கான அந்த ஒரு முன்னுரிமை வந்து அளிக்க மாட்டார்கள், மற்ற சங்கங்களோ இல்ல வேற ஏதாவது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டா கூட அவர்களுக்கு உடனடியாக நிரந்தர பணியும் அவர்களுக்கு தேவையான அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கிறார்கள். நாங்கள் கொளத்தூர் தொகுதியில் தான் இருக்கிறோம். முதலமைச்சருக்கு தான் நாங்கள் வாக்குகள் செலுத்தினோம். ஏன் அவரு கூட எங்களுடைய கோரிக்கை வந்து முன்னெடுக்க மாட்டேங்கிறார், ஏன் எங்களுக்கு நிரந்தர பணி என்பதும் செய்யாமல் இருக்கிறார் என பல்வேறு தூய்மை பணியாளர்கள் தற்போது அந்த போராட்டத்தை அந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது தூய்மை பணியாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர், அதாவது குறிப்பாக ஆண் காவல்துறையினரும் பெண் காவல்துறையினரும் அவர்களை கையை பிடித்து தரதரவென இழுத்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்களை விடுங்கள், போராட்டத்தில் தான் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம், நீங்கள் ஏன் எங்களை கையை பிடித்து ஈர்த்து கொண்டு செல்கிறீர்கள் சொல்கிறார்கள். அப்போது கூட காவல்துறை கேட்காமல் ஒவ்வொரு நபராக தங்களுடைய கையை பிடித்து இழுத்து வாகனத்தை ஏற்றுவதற்காக செல்கிறார்கள். தற்போது இந்த போராட்டத்தில் இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடத்தின் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் தங்களது வாகனங்களில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலையில் சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்திருந்த சூழலில் தற்பொழுது மீண்டும் அவர்களை வலுக்கட்டாயமாக வாகனங்களில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம், தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள். அவர்களை வலுக்கட்டாயமாக வாகனங்களில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்க்க எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.